வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம ஃபேப்ரிக் பவ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பெரிய கிளாத் ஒன்று எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் கிளாத் வந்து 5 இன்ச்சஸ் லென்த்தும் 9 இன்ச்சஸ் விடுத்தும் இருக்குது. அண்ட் ஒரே ஃபேப்ரிக் தான் இது இன்னொரு ஃபேப்ரிக் 1 இன்ச்சு லென்த்தும் 4 இன்ச்சு 4 இன்ச்சஸ் விடுத்தும் இருக்குது. இப்போ இந்த பெரிய கிளாத் 5 இன்ச்சு லென்த் இருக்கு இல்லையா, இதை டபுளாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும். ஒரு 1/4 இன்ச் அளவில் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். அண்ட் இதையும் இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு சின்னதாக ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது அட்டாச் பண்ணியாச்சு, ரெண்டாக மடித்து 2 கிளாத்தையும் அட்டாச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் யூஸ் பண்ணி ஒரு எட்ஜஸ்லேருந்து இன்னொரு எட்ஜஸ்க்கு இந்த மாதிரி சேஃப்டி பின்னை நம்ம கிளாத்தில் இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பும் பொழுது நமக்கு கரெக்டான சைடு வந்து கிடச்சிரும். பாருங்கள், இப்போ நம்ம ரெண்டாக மடித்து அட்டாச் பண்ணோம் பாருங்கள், அது வந்து கீழே இருக்கும். இப்போ இதை வந்து இப்போ இன்னொரு கிளாத்தையும் இப்போ நம்ம திருப்பிக்கலாம், சின்ன கிளாத்தையும். சேஃப்டி பின் வச்சு இதையும் நம்ம கிளாத்தை வந்து வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த நம்ம தையல் போட்டோம் பாருங்கள், அதை திருப்பினதும் நமக்கு அந்த அட்டாச் பண்ணது தெரியும் பாருங்கள், அது வந்து சென்டராக இருக்க மாதிரி நம்ம திருப்பிக்கணும். சேம் பெரிய கிளாத்லேயும் இதே மாதிரி அந்த ஸ்டிச்சிங் பண்ணதை வந்து கீழே இருக்காமல் பேக் சைடு வர மாதிரி திருப்பிக்கலாம், சென்டராக வர மாதிரி. அண்ட் இது வந்து நல்ல பக்கம், இது வந்து நமக்கு வந்து மேலே கிடைக்கும், பவ்வோட மேலே. இப்போ இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் அட்டாச் பண்ணிக்கலாம் 2 எட்ஜஸையும். அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணது வந்து நமக்கு வந்து பின்பக்கம் வர மாதிரி கிளாத்தை வச்சுக்கணும். பாருங்கள், அட்டாச் பண்ணது கரெக்டாக பேக் சைடு வருது. இப்போ இந்த மாதிரி இதை ஃப்ளிட்ஸ் வர மாதிரி சின்னதாக சுருக்கங்கள் வர மாதிரி நம்ம வச்சுட்டு அதனோட சென்டரில் வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நம்ம நீடலில் கோத்துட்டு இந்த மாதிரி சுருக்கம் வச்சுட்டு அதை நல்லா சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் சுற்றிட்டு அப்புறம் இப்போ நம்ம சின்ன கிளாத் வந்து திருப்பி வச்சுருக்கோம் பாருங்கள், அது வந்து பேக் சைட்லேருந்து வச்சுட்டு பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு வந்து எந்த ஒரு பீஸும் தெரியாமல் அந்த பேக் சைடில் தான் அதனோட எட்ஜஸ் அந்த எட்ஜஸ் வந்து சின்ன பீஸோட எட்ஜஸை வந்து நம்ம வந்து நீடல் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மிஷினில் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா நீடல் வச்சு ஈஸியாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது அந்த சின்ன பீஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த பவுலை வந்து பெரிய பீஸில் வந்து சென்டராக நம்ம சுற்றிட்டு நீடல் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறோம் பேக் சைடு. பாருங்கள், ஃப்ரண்ட் பீஸ் வந்து இந்த மாதிரி நீட்டாக கிடைக்கும். அண்ட் பேக் சைடு வந்து அந்த ஸ்டிச்சிங் பண்ண சைடு இருக்கும். இதுதான் ஃப்ரண்ட்டு பவ். நம்மளோட பவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தில் வந்து கரெக்டாக ஃப்ராக்கில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஆர் நம்ம வந்து ஹேர் பின் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், அதில் கூட இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹேர் பவ் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.